இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த அதிகாரம் பழைய உடன்படிக்கையான மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கும், புதிய உடன்படிக்கையான இயேசு கிறிஸ்து மற்றும் ஆவியானவருடைய உடன்படிக்கைக்கும் ஒப்பிட்டு பேசப்படுகின்ற ஒரு அதிகாரமாக அமைகின்றது. 3ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் தேவன் தகுதிப்படுத்தியுள்ள ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்திலே, எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ, அல்லது சிலருக்கு வேண்டியதாயிருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும், உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ என்று கேள்வி எழுப்புகின்றார். உபசார நிருபங்கள் என்பது அறிமுகத்திற்காக யார் அவர்களை அந்த பணிக்காக நியமித்தாரோ, நியமித்த இயக்கத்திடமிருந்தோ, நியமித்த ஆட்களிடமிருந்தோ அனுப்பப்படுகின்ற கடிதங்கள். அப்படியாய் அதை திரும்பவும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களும், ஆம், அவர்களை நாங்கள் இந்த இடத்திலே ஏற்றுக்கொண்டோம் என்று அனுப்புகின்ற கடிதங்கள். இப்படிப்பட்ட நிருபங்கள் நாங்கள் உங்களுக்கு அனுப்ப வேண்டுமா? யார் உங்களுக்கு அனுப்புவார்? உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்ற கேள்விகளை எழுப்பிவிட்டு, நீங்கள் எங்களுடையவர்கள் என்பதை 2, 3ஆம் வசனங்களிலே சொல்லுகின்றார். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள்தானே, எங்கள் நிருபம் நீங்கள்தானே என்று தெளிவுபடுத்துகின்றார். 3ஆம் வசனத்திலும் அதன் தொடர்ச்சியாக, ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டான கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையின் ஊழியத்தின் கடிதங்களாக, நிருபங்களாக கொரிந்தியர்கள் காணப்படுகின்றார்கள். அதே போல கர்த்தர் நமக்கு அளித்த அனைத்து ஊழியக்காரர்களுடைய நிருபங்களாக, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு காட்டுகின்ற நிருபங்களாக நாம் காணப்படுகின்றோம். இதற்காக ஆண்டவர் தன்னுடைய சத்தியத்தை நம்முடைய இருதயங்களிலே எழுதியிருக்கிறார். இதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கின்றேன். அந்நாட்களுக்கு பிறகு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆகவே நம்முடைய இருதயங்களிலே கர்த்தர் அவருடைய நியாயப்பிரமாண உடன்படிக்கையை எழுதியிருக்கிறார். நாம் அவர் ஜனங்களாய் இருக்கின்றோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் இதை குறித்து 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இப்படி எழுதியிருக்கின்றார். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சதையான இருதயத்தை தந்து அவருடைய சத்திய வசன பிரமாணங்களை நமக்குள்ளாக, நம்முடைய இருதயத்திலே, இருதயமாகிய பலகைகளிலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆகவே நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்ட கர்த்தருடைய சத்திய வார்த்தைகளின்படி நாம் நடக்க அழைக்கப்பட்டோம் என்பதை புரிந்து கொண்டு நடப்போமாக. 5வது வசனத்திலே, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய பலத்தினால், பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினால் மட்டுமே செய்கிறோம் என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றார். மிகவும் படித்த மேதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல். அதோடு கூட பாரம்பரியமாய் பரிசேய பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவராய் இருந்தவர்தான். ஆனாலும்
அவருடைய முழுமையான தகுதி ஆண்டவரினாலே உண்டாயிருக்கிறது. அதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே நம்முடைய தகுதியும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாயிருக்கிறது. நம்முடைய மாம்சீக பலனோ அல்லது நம்முடைய ஞானம், புத்தி, விவேகம் என்று சொல்லுகிறோமே, நம்முடைய படிப்பறிவோ அந்தஸ்தோ அல்ல. கர்த்தராலேயே இவற்றை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். தொடர்ந்து உள்ள வசனங்களிலே புதிய ஏற்பாட்டு ஊழியம் அல்லது பழைய ஏற்பாட்டு ஊழியம் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவருடைய சத்திய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. இது புதிய ஏற்பாட்டிலே. எபிரேயருக்கு ஆக்கியோன் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் இரட்சிப்பின் மூலம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு ஆவியானவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய ஜீவனையும் ஆவிக்குரிய வல்லமையையும் கொடுத்து, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே அவர்கள் இன்னும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படியான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே நியாயப்பிரமாணம் நம்மை கொல்லுவது போல நாம் இனி மரிப்பதற்கு அல்ல, நாம் இனி கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுவதற்கே இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்திலே, எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. மோசே செய்த ஊழியம் மிகப்பெரிய ஊழியம். இந்த சிறந்த ஊழியத்தின் மூலம் ஆண்டவரோடு அவர் தொடர்பு நேரடியாய் கொண்டிருந்தபடியினாலே மோசையின் முகத்திலிருந்த ஒளி அவரது ஊழியத்தின் அவ்வளவு பெரிய மேன்மையை காட்டுகிறது என்று அனைவரும் நாம் நம்பி விசுவாசிக்கிறோம். ஆனால் இரட்சிப்பிற்குள் நீதிக்குள் நடத்தும் இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியம் அதைவிட மிகவும் மகிமைய உள்ளது. மோசே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய முகத்திலிருந்த ஒளி மறைந்து மங்கி போனது. ஆனால் இந்த ஊழியத்தினுடைய ஆத்தும ஆதாய பணியினுடைய ஊழிய பிரகாசம் குறைந்து போகின்றது அல்ல. இதைத்தான் தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆகவே என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கின்ற பிரகாசம் ஆத்தும ஆதாயம் என்பதை நாம் கண்டுகொள்ளுகின்றோம். ஆகவே இந்த ஆவிக்குரிய புதிய உடன்படிக்கையின் ஊழியம் அழிந்து போகாத ஒரு ஊழியம். ஆகவே கிறிஸ்துவிலுள்ள விசுவாசத்தின் மூலம் ஒருவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்று ஆண்டவருக்குள்ளாக புதிய ஜீவனை பெற்று ஆண்டவருடைய மீட்பின் ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்று கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்கும் அவருடைய சகலவிதமான நன்மைகளுக்கும் காரணர்களாய் மாறிப்போகிறோம் என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். 17வது வசனத்திலே, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே நமக்கு ஆண்டவர் முழுமையான விடுதலையை தருகின்றார். இது கிறிஸ்துவினால் வரும் விடுதலை. பாவத்தினின்றும் பாவத்தின் ஆக்கினை தீர்ப்பினின்றும் பாவத்தின் அடிமைத்தனத்தினின்றும் ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருகின்றார்.
ஆகவே ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் மனந்திரும்பிய வாழ்க்கை வாழுகின்ற நாம் இனி பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. பாவ ஊழியம் செய்யக்கூடாது. கிறிஸ்துவுக்கே ஊழியம் செய்ய பாவ சரீரம் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் உணர்ந்தவர்களாக செயல்பட வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நாம் விடுதலை பெற்றவர்களாக வாழுகின்றோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. ஆண்டவரே நம்மை விடுதலை பெற செய்திருக்கின்றார். இந்த விடுதலை ஆண்டவர் விரும்புகின்ற அனைத்தையும் செய்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட விடுதலை. நாம் பாவம் செய்வதற்கு கொடுக்கப்பட்ட விடுதலை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்திற்கு நாம் மரித்து விட்டோம். ஆகவே உண்மையான விடுதலை கிறிஸ்துவுக்குள்ளாய் பெற்றுக்கொண்ட நாம் விசுவாசிகளாய் ஐக்கியத்திலும் அன்பிலும் கர்த்தருடைய ஊழியத்திலும் நாம் இணைந்து வாழ அழைக்கப்பட்டோம். நாம் இப்போது கிறிஸ்துவின் அடிமைகளாய் இருக்கின்றோம். பாவத்திற்கு அல்ல, தேவனுக்கு அடிமைகளாய் வாழுகிறோம் என்ற உணர்வை பெற்று நாம் வாழ வேண்டும். நிறைவாக 18வது வசனத்திலே இந்த ஊழியம் மறுரூபப்படுத்தப்படும் ஊழியம் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அதற்கு சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகின்றோம். மறுரூபமான இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை மறுரூபப்படுத்துகின்றார். கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு கிறிஸ்துவின் அன்பு, நீதி, வல்லமை, பரிசுத்தம் ஆகியவற்றை நாம் ஜெபத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகத்தினாலும் ஒவ்வொரு நாளும் பெற்று முடிவில் அவரின் சாயலாகவே நாம் மாற்றமடைகின்றோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தார்களோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். இதைத்தான் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பான பூரண அறிவை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய சாயலாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி என்ன விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பாயிருப்பதற்காக ஒரு மாற்றம் பெறுகிறவர்களாக காணப்படுகின்றோம். இதுதான் ஆண்டவர் நமக்கு தந்த புதிய உடன்படிக்கையின் விடுதலையும் தைரியமும். ஆகவே கிறிஸ்துவை போல நாம் மாற்றம் பெற்றவர்களாய் உருமாறினவர்களாய் இந்த உலகத்திலே கிறிஸ்துவோடு பரிசுத்த ஆவியானவரோடு என்றும் வாழ்ந்து அவருடைய திரு ராஜ்யத்தின் சாட்சிகளாய் வாழ்வதற்கு சர்வ வல்லவர் உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாயிருந்து எல்லாவித பாவத்திலும் சாபத்திலும் இருந்து நம்மை விடுதலையாக்குவார்.